ஹலோ எவ்ரிவன், எல்லோரும் வந்து இந்த வீடியோக்கு வந்து லைக் கொடுத்துருங்க. ஸோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்கப்பா. ஏன்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறவங்க தான் அதிக பேர் இருக்கீங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அதுக்கப்புறம் அந்த வீடியோவுக்கு வந்து வீடியோ எப்படி இருக்குது கமெண்ட்டு அப்படிங்கிற ஒப்பீனியன் வந்து கமெண்ட் கொடுத்துட்டு போயிடுங்க. லைக் போடலன்னா லைக் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் லைக் பண்ணால் தான் இன்னொரு 4 பேர் சஜஷன் ஆகும். ஸோ இந்த வீடியோ என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா வந்து பேட்டில் த்ரூ தி ஹெவனில் சீசன் 5ல் 3rd எபிசோட். ஸோ போன எபிசோடு வந்து நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. நிறைய பேர் கமெண்ட் பண்ணிங்க நெக்ஸ்ட் பார்ட் போடுங்கன்ட்டு. ஸோ அதனால் சீக்கிரமாகவே எடிட் பண்ணுறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஓகே கைஸ், ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா, ஸோ இது முன்னாடி அந்த ஆப்ஷன் இருந்துச்சுல்ல, அந்த ஆப்ஷனில் லாஸ்ட் எடுத்து வந்துருப்பாங்க. அது என்னென்னு காமிச்சிருக்கவே மாட்டாங்க. அதோட வந்து போன எபிசோட் அங்கேயே முடிஞ்சிருக்கும். ஸோ அதில் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எல்லோரும் அந்த பிறகு அந்த ஆப்ஷன் எடுத்துகிட்டு வந்து அந்த பில்லை வந்து ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சுற்றி அவ்வளோ பில்டப் இதுக்குள்ளே இருக்கிற பொருள் பயங்கரமாக இருக்குது. கல்டிவேஷனில் இது இருந்தால் உங்களால் 3 ஸ்டேஜ் எவால்வ் ஆக முடியும். நீங்கள் 7th லெவலுக்கே வந்து ரீச் ஆகிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பெரிய பெரிய மாஸ்டர்ஸ்க்கே இதெல்லாம் கிடைக்காது. அந்த அற்புதமான பொருள், அதிசயமான பொருள், ரேரான பொருள் அப்படின்ற மாதிரி ஒரு டைலாகை சொல்லிட்டு ஓப்பன் பண்ணோடனே அதுலேருந்து அந்த எனர்ஜி பயங்கரமாக இருங்க. அதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ராகன் பில்லுங்க. 7th லெவல் பில்லு. அதுவும் வந்து அதனோட செய்யப்பட்ட கோர் வந்து 6th லெவல் ட்ராகன். 6th லெவலில் இருக்கிற ட்ராகனை வச்சு 7th லெவல் பில்லு. அதுவும் வந்து 2 டயர் பில்லு. பயங்கரமான பில்லு. இந்த பில்லை வந்து பார்த்தோன்னா ஷாக் ஆகிறானுங்க எல்லாருமே. கண்டிப்பாக இந்த பில்லு எப்படி வாங்கன்னு தெரியல, எவ்வளோன்னு தெரியலையே அப்படின்னா இவர் வந்து சொல்லிகிட்டு இருக்காரு என்னோட அருமை பெருமை. இதை மட்டும் வச்சுருந்தீங்கன்னா வந்து உங்கள் பவர் அளவு கடந்து இருக்கும். எத்தனையோ தீர்க்க முடியாத நோய்களுக்கெல்லாம் அது மெடிசனாக இருக்கும். சைடு எஃபெக்டே இல்லாமல் உங்களை குணப்படுத்தும். அதுக்கு மேலே கல்டிவேஷனுக்கு இதை மட்டும் அப்சர்வ் பண்ணிங்கன்னா 3 லெவல் போகலாம். நீங்கள் கம்மியில் இருந்தீங்கன்னா இன்னும் 4-5 லெவல் கூட பிரேக் த்ரூ பண்ண முடியும். இந்த அபூர்வமான வாய்ப்பை விட்டுறாதீங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போதே வந்து இந்த பிளட்ஸ் இந்த லாங் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த மாதிரி வந்து எவ்வளோ நேரம் தான்டா அப்படியே பேசிக்கிட்டு இருப்பீங்க, ஏலத்தை ஸ்டார்ட் பண்ண மாட்டிங்களாடா அப்படின்ற மாதிரி அவனும் வந்து கேட்குறாங்க. ஸோ வந்து எல்லோரும் அப்படி சொன்னதுக்கப்புறம் சரி ஓகே ஏலத்தை வந்து, ஆனால் இந்த ஏலை வந்து நார்மலாக இருக்கிற மாதிரி இங்கே ஆப்ஷன் விட போகிறதில்ல. ஸோ கஸ்டமரோட ப்ரைவசியை வேண்டி நாங்கள் வந்து இது பண்ண போகிறோம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கானுங்க. இந்த பிளட்ஸை சேர்ந்தனா வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி அப்பாட்ட சொல்லுங்கள் ஒரு ஒர்த்தான பொருள் வந்திருக்கு அப்படின்ட்டு அந்த யங் மாஸ்டர் சொல்லி அனுப்பிட்டான். ஸோ அவங்க அப்போனா வந்து கொள்ளையாடுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். இவர் திரும்பவும் சொல்கிறார் இந்த மாதிரி வந்து இதுக்கான ஏலம் எப்படி ஆரம்பிக்க போகுது அப்படின்னா, ஸோ உங்கள் எல்லாருக்குமே வந்து ப்ரைவேட்டாக உங்களோட அமௌண்ட்டை வந்து எவ்வளோ உங்களால் கொடுக்க முடியும்னு சொல்லுங்கள். அதை வச்சு நாங்கள் யார்கிட்ட வேணால் எப்போ வேணால் கரெக்டாக கடைசியில் முடியும் போது கொடுத்து அனுப்பிச்சிருவோம். இது வந்து பப்ளிக்காக எல்லோரும் முன்னாடியே வந்து இந்த ஏலம் வந்து நடக்காது. இதே எல்லாருக்கும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஏன்னா கஸ்டமரோட ப்ரைவசி தான் எங்களுக்கு முக்கியம். ஸோ இந்த பொருள் நாங்கள் ஹேண்ட் ஓவர் பண்ணுறோம் அப்படின்ட்டாங்க. ஸோ நம்ம மாஸ்டர் சொல்கிறாரு கண்டிப்பாக வந்து உன் ஸ்டேஜுக்கு அதை வந்து அப்சர்வ் பண்ண முடியாது. ஸோ இங்கே வந்து நீ இப்போவே கிளம்புறது நல்லது. ஏன்னா அப்புறம் ராபேரில் வந்து நீயும் மாட்டிப்படா அப்படின்னு சொன்னால் ஸோ தலைவனை வந்து கிளம்புவான். ஸோ இதை பார்க்குற பிளட் அடிச்சதுன்னா பரவாயில்ல காசு இல்லாதவன் போல் ஓடிட்டான் அப்படின்ற மாதிரி நினைக்கிறான். ஸோ தலைவனை அங்கே போயிட்டு இந்த மாதிரி வந்து நான் பில்லை விற்று அதுக்கான காசு எனக்கு கொஞ்சம் கொடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ வந்து அதை பார்த்தோன்னே இந்த மாதிரி மாஸ்டர் ஓகே மாஸ்டர் அப்படின்ட்டு உங்களுக்கான பாஸ் நாங்கள் கரெக்டாக கொடுத்துறோம். அந்த மாதிரி இருந்தாங்க இந்த மாதிரி வந்து 900 கோல்டு காயின்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு போய் இந்த மாதிரி ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், உங்களோட பேர் மட்டும் என்னென்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னா என் பேர் வந்து யான் அப்படின்னு வந்து யோன்னு சொல்கிறான். சரி ஓகே, ஸோ நீங்கள் எங்கேருந்து வரீங்க உங்களுக்கு ஐடென்டி கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டால் இல்லை அது தேவையில்லைன்னு கிளம்புறான். ஸோ அவங்க பின்னாடி தான் வந்து அந்த கேட் மாஸ்டர் இருக்கார். அவன் வந்து யாருன்னு தெரியல, கண்டிப்பாக ஒரு பெரிய அல்கமிஸ்டாக தான் இருப்பான். ஆனால் அவனை வந்து நம்ம பிளாக் சிட்டிலேயே வந்து பார்த்தது இல்லையே, நம்ம எம்பையரில் வந்து இவன் இருந்த மாதிரியே எனக்கு ஞாபகம் இல்லையே அப்படின்னா சரி விட ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ போய் பில்லை பாரு, அந்த பில்லு ரொம்ப முக்கியம், கஸ்டமர்கிட்ட வந்து நம்ம வேல்யூவாக ஒப்பளிக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த கேட் மாஸ்டரும் சொல்லிட்டு இந்த அசிஸ்டன்ட் அமுச்சு விட்றாரு. அவர் அங்கே வந்து கிளம்புறாரு. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா வந்து எல்லோரும் வந்து போயிட்டுருக்கான். சொன்ன தலைவனும் போகிறான். தலைவனை பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு பிளட் செட்டை சேர்ந்தவனுங்க வரானுங்க. ஏன்னா தலை வந்து மஷ்ரூம் கொஞ்சம் வேலையை கொடுத்து வாங்கியிருப்பாங்க, இவன்ட்டு ஏதாவது ஒர்த்தாக இருக்குன்ட்டு வரானுங்க. ஆனால் அவனுங்க அசந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம தலைவன் அந்த ஹூடிஸை கேட்டுட்டு கூட்டமாக வந்து மிங்கிலாயிடுறாங்க. ஸோ ஹூடிஸை கேட்டினதுனால தலைவன் யாருன்ட்டு அவனுங்களால கண்டுபிடிக்கல. அவனுங்களுக்கு வந்து தேடிக்கிட்டு இருக்கானுங்க. நம்ம தலைவனை அசால்ட்டாக இவனுக்குன்னு தப்பு வச்சுட்டாங்க, இவனுங்களாம் ஈஸியாக டிஸ்ட்ராக்ட் ஆகிடுறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் வந்து அந்த இடத்த விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்துட்டாங்க. ஸோ வெளியே வந்த கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் ஃபாரஸ்ட் இருக்கும், அந்த ஃபாரஸ்ட்குள்ளே போகிறான். அந்த இடத்துல ஃபுல்லாக இருளாக இருக்குது. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்னேக் கிளான் இருக்குது. அந்த பொண்ணு வந்து எல்லோரும் ப்ரொடக்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டுருக்கு. இந்த பொண்ணுக்கிட்ட தான் வந்து அந்த ட்ராகன் பில் இருக்குது. இந்த பொண்ணு தான் அதிகமாக காசு பெட் பண்ணி வாங்கியிருக்கான். அவங்க போகிற போகலே ஒரு இடத்துல எல்லோரும் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க என்னமோ இருக்குன்னும் போது இந்த பிளட்ஸர் இந்த எல்டர் என்ன பண்ணால் அங்கே அட்டாக் வந்து ரெடியாக இருக்கான். இந்த பொண்ணு பாம்பை வச்சு அவனை வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. ஆனால் அவன் வந்து அசலாக வந்து அதை வந்து தடுத்துடுறான். ஸோ நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா அந்த பிளட்ஸரை சேர்ந்த எல்லா காட்ஸுமே பார்த்தீங்கன்னா இந்த கிளான் ஸ்னேக் பண்ணிருக்காங்களே அந்த டீமையே சுற்றி வளர்த்துறானுங்க. சொல்லிட்டு எனக்கு ஒழுங்கு மரியாதையாக அந்த ட்ராகன் பில் 2 டயர் பில் என்கிட்ட கொடுத்துட்டு இங்கேருந்து போகும், உயிரை வந்து இங்கேயே விட்டுடுறோம் அப்படின்னா நீ நினச்சிட்ருக்கா எங்கள் ஸ்னேக் கிளான் கிட்டே வந்து உங்கள் பிரச்சனை பண்ணுற எங்கள் ஸ்னேக்
கிளான் எவ்வளோ பெரிய ஆளுங்க தெரியும்ல அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலி இவங்க ஸ்னேக் கிளான் இல்லை. ஸோ ஸ்னேக் அதை சார்ந்த ஒரு ஃபேமிலி. இவங்க வந்து பாம்பு கிடையாது, மனுஷன் தான். ஆனால் வந்து கல்டிவேஷனில் வந்து ஸ்னேக் கல்டிவேஷன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் சீனில் வந்து எல்லாருக்கும் ஃபைட் நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஸ்னேக் கிளான்ஸ் அந்த பொண்ணுங்க எல்லா பொண்ணுங்களும் வந்து பயங்கரமாக அடி வாங்கிட்டே இருக்குங்க. ஸோ ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த இடத்துக்கு ஒரு பவர்ஃபுல்லான ப்ரெசன்ஸ் வந்து வருது. ஸோ நம்ம ஹீரோ வந்து அது பக்கத்தில் தான் இருக்கும். ஹீரோட மாஸ்டர் சொல்கிறாரு, இங்கே இன்னும் பயங்கரமான ப்ரெசன்ஸ்லாம் பவர்ஃபுல்லான ப்ரெசன்ஸ்லாம் வந்துட்டுருக்கு. இந்த இடத்துலேருந்து எவ்வளோ வேகமானாலும் தப்பிச்சு முடியுமோ தப்பிச்சு போடா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ இன்னொரு பவர்ஃபுல்லான ப்ரெசன்ஸே எனக்கு தெரியுது. அவர் கண்டிப்பாக 7th லெவல் தான் இருக்கணும்னு சொல்லும்போதே வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒருத்தர் வந்து அங்கே வந்து வராரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா பிளட் செட்டோட லீடர், அதாவது அந்த லிங்க் அங்கே இங் மாஸ்டரோட அவங்க அப்பன். ஸோ நம்ம இந்த எல்டரை அடிக்க போவோம். அந்த இடத்த வந்து இந்த எல்டர் தத்துறாரு. இந்த பொண்ணு நினைக்கிது கண்டிப்பாக தப்பிச்சிட்டோன்னு நினைக்கும் போதே அந்த பிளட் செட்டோட லீடர் அவங்க அப்பன் வவ்வாலெல்லாம் ஒன்றா சேர்ந்து மேலே வந்து நிற்பான் பாருங்க. இதை பார்த்தோன்னே லியாங் திருட்டு பையில உனக்குலாம் வெக்கமா இல்லையாடா, நீ எல்லாம் ஒரு பார்ட்டிஷனாடா அப்படின்னு பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் பேசிகிட்டு இருக்கும்போதே இங்கே இருக்கிற எல்லாரையும் பிடிச்சோம் அவன்னு கொள்ள ஆரம்பிக்க. ஸோ இந்த எல்டர் பொண்ணு மட்டும் அப்படியே இருக்குது. அவன் வந்து 7th லெவலில் இருக்கான். அவனோட பவர் வந்து இந்த எல்டர் பொண்ணால் வந்து தாங்கவே முடியல. ஆக்சுவலி இந்த பொண்ணு வந்து ஒரு எல்டர். அவன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான், ஒழுக்க மரியாதையாக அந்த பிள்ளை கொடுத்தனா உன்னை இந்த உயிரோடு விடலாம், இல்லை அப்படின்னா உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியல அப்படின்றான். ஸோ அவங்க பையனும் வந்துட்டுப்பா அந்த மாதிரி வந்து நான் வேணால் அவளை பார்த்துக்கிட்டோமா, அவளை பார்க்கணுன்ட்டு ரொம்ப நாளாக ஆசை அப்படின்னு டபுள் மீனிங்கில் பேச. ஸோ இந்த பொண்ணுக்கு அது கடுப்பாகுது. அவனை சொல்லிட்டு இருக்கான், ஒழுங்கு மாதிரி தான் பில்லு ஹேண்ட் ஓவர் பண்ணுறியா இல்லையா அப்படின்னா உனக்கு பில்லு தாண்டா வேணும் அப்படின்ட்டு. சரி ஓகே அப்படின்ட்டு அந்த பொண்ணு என்ன பண்ண கொடுத்துருது. ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே வந்து பார்க்குறான், ஓகே பில்லு இருக்குது அப்படின்னா அந்த பொண்ணு வந்து பொண்ணுக்கிட்ட ஏமாற்றி வாங்குறான். அந்த பொண்ணு ஆக்சுவலி அதுவாக கொடுக்காது, இவன் வந்து அந்த பொண்ணை ஏமாற்றி வாங்கிடுவான். இதை பார்த்தோன்னே உங்களை கண்டிப்பாக நாங்கள் இது விட மாட்டோம்னா அதுவும் ஒரு பயங்கரமான சீக்கிரம் டெக்னிக் யூஸ் பண்ணேன். அந்த பில்லை அவன் பையன்கிட்ட கொடுத்து நீங்கள் பார்த்து போங்க, எங்கள் சேவாக கூப்பிட்டு போங்க, ஆர்டர் கொடுத்து நான் அந்த பொண்ணை பார்த்துக்கிறேன்ட்டு இவனோட சண்டை போட ஆரம்பிச்சிடறாங்க. ஸோ நம்ம ஹீரோ ஹெல்ப் பண்ணலான்னு போவோம். ஆனால் மாஸ்டர் வந்து கண்டிப்பாக வந்து உன் பவருக்கு அவங்க கூட வந்து சண்டை போட முடியாது, இங்கேருந்து தப்பிக்கிறது நல்லதுன்றாங்க. ஸோ இவங்க போய்கிட்டே இருக்கும்போது இந்த பிளாக் ஸ்கல் இருக்குல்ல, அவனுங்க வந்து வேறு ரூட்டில் போயிட்டுருக்கானுங்க. சரிங்களா, அந்த பிளாக் ஸ்கல் டீம் வந்து வேறு ரூட்டில் போயிருக்கு. அது வந்து ரிப்போர்ட் பண்ண அந்த மாதிரி பிளாக் ஸ்கல் டீம் அந்த பக்கம் போயிட்டுருக்கு. மாஸ்டர் என்ன பண்ணலாம், நம்ம வந்து எடுத்துகிட்டு போவோமா இல்லை அவனுங்கிட்டையும் வந்து கொள்ளடிச்சிட்டு போவோம்னா, அவனுங்களை ஏன்டா விட்டு வைப்போம், போகிற போகல அவனுங்களும் கொள்ளடிச்சிட்டு அவன் அந்த லீடரை கொஞ்சம் ஓவராக பண்ணால அந்த யங் மாஸ்டர் அவனை போகிற கொண்டு போயிடலான்டா அப்படின்ற மாதிரி வந்து எல்லார்ட்டையும் சொல்லிகிட்டு இருக்கானுங்க. இவனுங்க எல்லாரும் பண்ணா பிளாக் ஸ்கல் வச்சுக்கிற எல்லா பொருளையுமே திருட போகிறானுங்க. ப்ளஸ் அவனுங்களே வந்து கொள்றதா பிளான் பண்ணிருக்காங்க. இதை பார்க்குற ஹீரோவா கண்டிப்பாக இவன் வந்து கொடூரமானவனாக இருக்கான், இவனை வந்து நம்ம ஏதாவது பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறான். இவன்ட்டு வந்து கண்டிப்பாக அந்த மேப் வேகன்சியும் எடுக்கணும், அந்த பில்லையும் முடிஞ்சால் எடுக்கணுன்ட்டு பிளான் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாம் ஃபைட் நடக்குது. யார் யாருக்குன்னா பிளாக் ஸ்கல்லுக்கும் பிளட் செட்டுக்கும் 2 பேருக்கும் மாற்றி ஃபைட் நடந்துகிட்ருக்கு. ஆனால் இதில் இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம பிளட் செட் இருக்கானுங்களே அவனுங்க தான் வந்து இருக்கிறதுலே அங்கே பவர்ஃபுல்லாக இருக்கானுங்க. ஸோ இந்த பிளாக் ஸ்கல்லோட யங் மாஸ்டர்லாம் வந்து தூக்கி வந்து அடிக்கிறான். அடித்து அவனை அதே இடத்துல கொல்ல ஆரம்பிச்சிடுவானுங்க. இவனும் சொல்லிட்டு இருக்கான், சரி பிளாக் ஸ்கல் கண்டிப்பாக அவனை சும்மா விடாதா அப்படின்னா, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலான்ட்டு அவன்கிட்ட ஸ்டோரேஜ் எங்கேயும் எடுத்து வச்சுட்டு அதுக்குள்ள இருக்கிற எல்லா பொருளையுமே வந்து அவன் எடுத்து வச்சுக்கிறான். ஸோ ஓகே எல்டர் இவனை கொண்டுருங்க அப்படின்னா அவன் ஒரு சீக்ரெட்டான ஒரு டெக்னிக், பிளட் டான்ஸ்ன்ற ஒரு டெக்னிக் வச்சு அதே இடத்துல பூமிக்குள்ளே இழுத்து வந்து அந்த இடத்துல சாப்பிடுதான். பரவாயில்ல, இவனால் எனக்கு ஒரு 30,000 கொடுக்காங்க இருக்குதே, கொஞ்சம் ஒர்த்து தான் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவுக்கு தான் சென்ஸ் பண்ணிட்டு கத்தி எடுத்தடிக்க ஹீரோ அங்கேருந்து வெளில வரான். ஸோ ஹீரோ வெளில வந்து நின்னவொடனே அந்த பிளட் சேர்ந்து எல்லா காட்ஸும் சுற்றி வளைக்கிறாங்க. ஸோ ஹீரோவும் வந்து ஒரு சிரிக்கிறதோட இந்த எபிசோடு வந்து இங்கேயே முடியுது கைஸ். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறவங்க கமெண்ட்டை வந்து கொடுத்துட்டு போயிடுங்க. ஸோ லைக் பண்ணலன்னா லைக் பண்ணுங்கள், இன்னும் ஒரு 4 பேர் சஜஷன் ஆகும், எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். கமெண்ட் பண்ணிட்டு போனீங்கன்னா நான் இன்னுமே ஹாப்பியாக இருப்பேன். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக அடுத்தடுத்த எபிசோட்ஸும் வரும். அது மட்டும் இல்லாமல் நான் வந்து மார்ஷல் யூனிவர்ஸ் சீசன் 3 வந்து போடலான்றீங்கன்னா நிறைய பேர் கேட்குறீங்க, போடலாமா வேணாவா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணிட்டு போங்கப்பா. ஓகே கைஸ், பை பை பை.